உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சோர்வாக்க சொல்லிச்சு அம்மா பாத்துச்சு வடிக்கலன்னு சொல்லி போச்சா. தாத்தா அம்மா இடுப்ப பிடிச்சி கைய பிடிச்சாரு. அதுக்காக அம்மா அழுச்சு. நீ இருந்தியாப்பா? அம்மா சொல்லிச்சாப்பா? அம்மா சொல்லிச்சு. நான் வெளியே நானும் விரிச்சு எழுதிட்டு இருந்தோம். தாத்தாவா அப்பா ஒன்னும் கண்டிக்கலையா? சத்தம் போடலையாமா? அப்பாக்கு அம்மா தான் சொல்லுச்சு. அப்பா போய் சத்தம் போடலையா? அதுக்குள்ள எங்க போயிட்டாரு எங்க தாத்தா. ஓடிட்டாரா? நடந்துப்பா. அம்மா அவ்வா சோர்வாக்க சொல்லிச்சு. சோர்வாக்க சொல்லிச்சு. அம்மா பாத்துச்சு வடிக்கலன்னு சொல்லி போச்சா. தாத்தா அம்மா இடுப்ப பிடிச்சி கைய பிடிச்சாரு. அதுக்காக அம்மா அழுச்சு. நீ இருந்தியாப்பா? அம்மா சொல்லிச்சாப்பா? அம்மா சொல்லிச்சு. நான் வெளியே நானும் விரிச்சு எழுதிட்டு இருந்தோம். தாத்தாவா அப்பா ஒன்னும் கண்டிக்கலையா? சத்தம் போடலையாமா? அப்பாக்கு அம்மா தான் சொல்லுச்சு. அப்பா போய் சத்தம் போடலையா? அதுக்குள்ள எங்க போயிட்டாரு எங்க தாத்தா. ஓடிட்டாரா? நடந்துப்பா. அம்மா அவ்வா சோர்வாக்க சொல்லிச்சு. சோர்வாக்க சொல்லிச்சு. அம்மா பாத்துச்சு வடிக்கலன்னு பிடிச்சோம். அவன் வந்து நிலையா நின்று நான் கூட்டு போறேன் மாமா, இந்த வேலைக்கு தப்பு தண்டிச்சு வைப்போம் மாமா, பாப்போம் மாமான்னு சொன்னானே. என் பிள்ளை சூது வேலையம் இல்லாத பிள்ளை, சூது வேலையம் இல்லாத பிள்ளைன்னு அப்ப நாங்க இப்படி எல்லாம் நினைக்காதுன்னு நினைச்சோமே. சண்டை பிடிச்சோம். அவன் வந்து நிலையா நின்று நான் கூட்டு போறேன் மாமா, இந்த வேலைக்கு தப்பு தண்டிச்சு வைப்போம் மாமா, பாப்போம் மாமான்னு சொன்னானே. என் பிள்ளை சூது வேலையம் இல்லாத பிள்ளை, சூது வேலையம் இல்லாத பிள்ளைன்னு அப்ப நாங்க இப்படி எல்லாம் நினைக்காதுன்னு நினைச்சோமே. சண்டை பிடிச்சோம். அவன் வந்து நிலையா நின்று. ராமநாதபுரம் வீரமாய்ச்சன்பட்டியில் ஒரு பெண் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அது தொடர்பாக அவரது மகள் விவரித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தாய்க்கு என்ன நடந்தது என்பது குறித்து அவர் மகள் விவரித்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம். மேலும் விவரம். ராமநாதபுரம் மாவட்டம் திருநாளி வீரமாச்சன்பட்டியை சேர்ந்தவர் முனீஸ்வரன். இவருக்கும் ரஞ்சிதா என்கிற பெண்ணுக்கும் திருமணமாகி ஆண் பெண் என 2 குழந்தைகள் உள்ள நிலையில் 13 ஆண்டுகள் திருமணமாகி ஒன்றாக இருவரும் வசித்து வந்த நிலையில் ரஞ்சிதாவிற்கும் அவரது கணவரும் மாமனாரும் தொடர்ச்சியாக வரதட்சணை கொடுக்க வேண்டும் என மன அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. முனீஸ்வரனின் தந்தை அண்ணாதுரை என்பவர் பாரபட்சமின்றி அவரது மருமகளான ரஞ்சிதாவிற்கு தொடர்ச்சியாக வரதட்சணை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என அந்த பெண்ணை தொடர்ச்சியாக துன்புறுத்தி அழுத்தம் கொடுத்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் மிகவும் மன வேதனை அடைந்த ரஞ்சிதா நேற்று தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த நிலையில் அதீத காயங்களுடன் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் சிகிச்சையின்றி பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேலும் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவருடைய மாமனார் மற்றும் கணவர் மிகவும் வரதட்சணை துன்புறுத்தியதாகவும் அவருடைய மாமனார் தவறாக நடந்து கொள்வதாகவும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய மகளும் இதே போன்று ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய ரஞ்சிதாவுடைய மாமனார் தவறாக நடந்து கொள்வதாகவும் இதனால் மனம் வெறுத்து தீக்குளித்து உயிரிழந்திருக்கிறதாகவும் அவருடைய மகள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.